எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆலிமாக்கள், இங்கு பட்டம் வாங்கக்கூடிய 64 ஆலிமாக்கள் ஒரு ஹாஃபிலா உள்பட இந்த ஆலிமாக்கிடத்தில் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அல்லாஹுடைய திருத்தூதர் நபியுல் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அற்புதமான திருக்குர்ஆன் ஷெரீஃபை இந்த உலகத்தார்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அந்த குர்ஆன் ஷெரீஃபை ஸஹாபா பெருமக்கள் அவர்கள் உலகத்தின் 4 திசைகளிலாக சென்று அவர்கள் கடினமான உழைப்பை உழைத்து தியாகங்கள் செய்து அந்த மார்க்க கல்வியை எத்தி வைத்தார்கள். இஸ்லாத்தினுடைய அவப்பெயர்களை இல்லாமலாக்குவதற்கு அவர்கள் மிகப்பெரிய கடினமான உழைப்பு நோக்கமே பல நோக்கங்களில் ஒரு நோக்கம் சாந்தியும் சமாதானத்தை நிலைநாட்டுவது மட்டும்தான். சாந்தியும் சமாதானத்தை நிலைநாட்டுவது எப்படி? மனிதன் மனிதத்துவத்துடன் மனிதாபிமானத்துடன் இங்கு இருக்க வேண்டும். அந்த மனிதாபிமானத்தை மிக அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறை குர்ஆன் ஷெரீஃபில் மிக தெளிவாக சொல்லி தருகிறான். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ. தெரியுமா? லா தஸ்பிகூன திமாஅக்கும், உங்களுடைய இரத்தங்களை நீங்கள் சிந்தக்கூடாது. அதாவது நீங்கள் அநியாயமான முறையில் கொலை கொள்ளைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. நீங்கள் ஒருவரையும் இரத்தம் சிந்துவதற்கு நீங்கள் முற்படக்கூடாது. வலா துக்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளில் இருந்து அல்லது உங்களுடைய ஊர்களில் இருந்து உங்களை சார்ந்தவர்கள் அல்லாதவர்கள் யாராவது இருந்து விட்டால் அநியாயமாக அவர்களை உங்களுடைய வீட்டில் இருந்தோ உங்களுடைய நாட்டில் இருந்தோ உங்களுடைய தெருக்களில் இருந்தோ நீங்கள் துரத்தி விடாதீர்கள் என்று அருமறையாம் திருமறை குர்ஆன் ஷெரீஃப் நமக்கு சொல்லித் தருகிறது. இங்கு இந்திய நாடு என்பது ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பல வண்ணங்கள் கொண்ட, பல நறுமணங்கள் உள்ள, பல தோற்றங்கள் கொண்ட அற்புதமான பூக்களை போன்று இந்த இந்திய நாடு என்பது அனைத்து மதத்தினர்களும் ஒவ்வொருவரும் அன்புடனும் பாசத்துடனும் மாமன் மச்சான் என்ற உரிமையுடன் அழைக்கப்படுகின்ற இந்த நாட்டில் எவ்விதமான குழப்பங்களும் எவ்விதமான ஃபித்னாக்களும் எவ்விதமான ஃபசாதுகளும் இல்லாத ஒரு அற்புதமான நாடு நம் இந்திய நாடு. இந்த இந்திய நாட்டில் நாம் வாழுகின்ற பொழுது குர்ஆனுக்கு அதே மாதிரி இஸ்லாத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் இருந்தெல்லாம் நாம் நம்முடைய குர்ஆன் ஷெரீஃபை சரியான முறையில் விளங்கிக் கொண்ட இங்கு இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் மற்றவர்களுக்கு குர்ஆனுடைய உண்மையான முகத்தை நாம் காமிக்க வேண்டும். அது இன்று இருக்கக்கூடிய ஆலிமாக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அருமறையாம் திருமுறை குர்ஆன் ஷெரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ. எவர் ஒருவர் ஒரு நஃப்ஸினை அநியாயமாக கொலை செய்கிறாரோ அவர் ஒரு சமுதாயத்தையே கொலை செய்ததை போன்று, எவர் ஒருவர் வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய படைப்பினங்களில் எவர் ஒருவர் ஹயாத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு வாழ்வதற்குண்டான வாழ்வுரிமையை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ அவர் அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாகவும் அவர்கள் ஹயாத்து ஆக்கியதை போன்று இந்திய நாட்டில் அல்ல உலகத்திலேயே 700 கோடி மக்கள் இருக்கும் பொழுது அந்த 700 கோடி மக்கள் அனைவரிலும் 2வது பெரும்பான்மை மக்கள் முஸ்லிம்கள் தான். இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற அனைத்து சூழ்ச்சிகளையும் நாம் முறியடிப்பது அன்பால் தான். அன்பை கொண்டு இஸ்லாத்தினுடைய அழகிய அற்புதமான அந்த வாசகங்களை கொண்டு நாம் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இஸ்ஸத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆலிமாக்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒருபோதும் தீவிரவாதத்தையோ அல்லது பயங்கரவாதத்தையோ இங்கு அநியாயத்தையோ கொலையையோ எதையும் நமக்கு கற்றுத்தரவில்லை. அப்போது சில நபர்கள் சொல்லுவார்கள், குர்ஆனை விளங்காதவர்கள் ஏதோ சொல்லுவார்கள், அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் குர்ஆனில் ஜிஹாத் இல்லையா, கிதால் இல்லையா என்றெல்லாம் சொல்லுவார்கள். பொதுவாக கிதால் என்பதும் ஜிஹாத் என்பதும் இந்த வாசகத்தினுடைய பொருள் என்ன? இது ஒரு டிரான்சிட்டியான ஒரு வெர்பு. டிரான்சிட்டிவ் வெர்பு என்று சொன்னால் என்ன? அதற்கு சப்ஜெக்ட் மட்டுமல்ல ஆப்ஜெக்டும் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் போரிட வேண்டும், யாரிடத்தில் போரிட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், வகாத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும், நீங்கள் போர் புரியுங்கள். யாரிடத்தில்? உங்களிடத்தில் போர் புரியக்கூடியவர்கள்.
உங்களிடத்தில் போர் புரிய வரக்கூடியவர்கள், உங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களிடத்தில் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் போர் புரியலாம் என்றுதான் குர்ஆன் சொல்லியதை தவிர, நீங்களாக முற்பட்டு உங்களுடைய வாள்கள் முதலாவதாக எடுத்து நீங்கள் போர் புரியக்கூடாது. அப்படி நீங்கள் எதிர்த்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் ஒருபோதும் வரம்பு மீறி விடாதீர்கள், நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் செல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நீங்கள் போர்க்களத்தில் செல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, வயதானவர்களை துன்புறுத்தக்கூடாது, அங்கு இருக்கக்கூடிய புற்பூண்டுகளுக்கு கூட நீங்கள் தீங்கி விளைவிக்க கூடாது என்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். அல்லாஹு தஆலா வரம்பு மீறுபவர்களை, எல்லை மீறுபவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். மக்களே, யோசித்து பாருங்கள். மீண்டும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வகாத்திலில் முஷ்ரிகீன். சில நபர்கள் தவறாக சொல்லுவார்கள். இன்று இந்த ஆயத்து மிக முக்கியமாக நாம் படித்திருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் சாந்தியும் சமாதானத்தை மட்டும் தான் விரும்புகிறது. வகாத்திலில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களை கொல்லுங்கன்னு குர்ஆன்ல வருது. அதுக்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? அது ஏதோ நீங்களாக எடுத்து நீங்களாக முதலாவதாக சொல்லுவதல்ல. வகாத்திலில் முஷ்ரிகீன, அல் முஷ்ரிகீன்கள், அஹ்தினுடைய அலிஃப் லாம் என்று சொல்லுவார்கள். அரபியினுடைய அந்த கிராமரை படித்தவர்கள், இலக்கியத்தை படித்தவர்கள், அவர்கள் சொல்லுவார்கள், யாரிடத்தில் நீங்கள் போர் புரிய வேண்டும் என்று தெரியுமா? கமா யுகாத்திலூனக்கும், உங்களை கொலை செய்வதற்காக அவர்கள் முற்படுகின்ற பொழுது, உங்களை கொல்லுவதற்காக முற்படுகின்ற பொழுது அவர்கள் இங்கு தடுத்து நிறுத்துவதற்காக நீங்கள் போர் புரியலாம் என்றுதான் குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஆக குர்ஆனை புரிந்து கொள்ளும் விதத்தில் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை புரிந்து கொண்டவர்களிடத்திலிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அற்புதமான அழகிய மெசேஜ்களை அன்பிற்குரிய மாணவிகள், அன்பிற்குரிய ஆலிமாக்கள், அன்பிற்குரிய ஃபாதிலாக்கள், உங்களுடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய அண்டை வீட்டார்கள், உங்களுடைய சகோதர மகதத்தினர்கள், அவர்களிடத்தில் நாம் எத்தி வைக்கும் பொறுப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் தஃப்சீரை படித்தீர்கள், நீங்கள் ஹதீஸை படித்தீர்கள், ஹதீஸ் தௌராக்களை படித்தீர்கள். நீங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் படித்தது என்ன? இஸ்லாம் ஒரு சாந்தியும் சமாதானத்தை மட்டுமே வழங்குகிறது. 3 ஆண்டு படித்தவர்கள், 4 ஆண்டு படித்தவர்கள், இந்த ஆலிமாக்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய 7 உஸ்தாதுமார்களும் ஒருபோதும் தீவிரவாதத்தையோ, ஒருபோதும் அநியாயத்தையோ, ஒருபோதும் மற்றுள்ள சகோதர மதத்தினர்களையோ கொலை செய்ய வேண்டும் என்றுமோ அல்லது தீங்கு விளைவிக்க வேண்டுமோ என்று சொல்லவில்லை. சக்ரின் ஜாக்கவல காஃபிரா என்று சொல்லுவார்கள். உன்னிடத்தில் வருகை தருபவன் எந்த மதத்தினர்களானாலும் சரி, அவனை நீ கண்ணியப்படுத்து என்றுதான் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. ஆக நாம் சாந்தியும் சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு இன்று இந்திய நாட்டில் நமக்குண்டு என்பதனை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதனை இந்த தலைமையுரையாக எனது அருமையான மாணவியிடத்தில் நான் உபதேசமாக வைக்கிறேன். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. இங்கு சொன்னதை போன்று நாங்கள் சனது வாங்குகின்ற வேளையில் என்னுடைய ஆசிரியர் பெருமகனார் சங்கையான இப்ராஹிம் பாக்கவி ஹதரத் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சொல்லி தந்தது, நீங்கள் ஏதோ ஆலிமிகளாகி விட்டீர்கள், நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஹஸ்ரத் மாஹிர் ஆயிட்டீங்க நினைக்காதீங்க. ஃபைன்னலக்கும் கது உழ்த்திய மிஃப்தாஹ் குனூஸில் இல்ம், இல்மினுடைய அந்த கஜனாவினுடைய சாவியை மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இனி அந்த சாவியை வைத்துக் கொண்டு நீங்க கதவை திறக்கணும், உள்ள நுழையணும். அந்த மாபெரும் அந்த பொக்கிஷங்களை நீங்கள் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை மற்றுள்ளவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். ஃபல்லிவல்லிகு ஷாஹிது அல் காயிபா, நீங்கள் கற்றதை மற்றுள்ளவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்ற அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, இந்நேரத்தில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்த எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ், என் மீதுள்ள மஹப்பத்து, பத்ரியாவின் மீதுள்ள மஹப்பத்து, இந்த ஸ்தாபனத்துடன் உண்டான மஹப்பத்து, இங்கு வருகை தந்துள்ளவர்கள் ஒவ்வொருவரும் மிக உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள், மிக சிறப்பானவர்கள். அவர்கள் எல்லோரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை என்று தயவு செய்து யாரும் தவறாக எண்ணிவிட வேண்டாம். எல்லோரும் எனக்கு முக்கியமானவர்கள், எல்லோரையும் நாம் மிக அதிகமாக நேசிக்கிறோம் என்பதனை ஒருமுறை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் நேசிப்பதாக
நேசிப்பதாக இருந்தா அவன் சொல்லட்டும், இன்னி உஹிப்புக்கா, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நீங்களும் எங்களை நேசிக்கிறீர்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய திரு சுன்னத்து. அந்த சுன்னத்தையும் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். வருகை தந்த எல்லோருக்கும் ஒரு முறை கூட அல்லாஹு கைரும் பரக்கத்தும் நியமத்து வழங்குவானாக என்று துஆ செய்து எனது தலைமையுரையை தற்காலிகமாக நிறுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.